இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை உங்கள் வீடியோவில் ட்ராக் பண்ணுறதும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதும் நான் எப்படி என் வீடியோஸ்க்கு பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஹே கைஸ், திஸ் இஸ் எபிசோட் 3 ஆஃப் நான் எப்படி என் கான்டென்ட்டை மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடில் நான் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என் வீடியோஸ் எப்படி ஷூட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த எபிசோடில் நான் எப்படி டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணுறேன், அது இந்த மாதிரி பின்னாடி எப்படி டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் என்னோடய வீடியோஸ் எப்படி ஷூட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் அதை எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்னோட டிஜேஏ ஆஸ்மோ பாக்கெட்டில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜை என் லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். என்னன்னா நான் ரீசெண்ட் டைமாகவே என் லேப்பில் தான் எடிட் பண்ணுறேன், டாவன்சியில். இன்ஸ்டானா வெர்டிக்கல் ரெசல்யூஷன்லையும், யூடியூப்னா நார்மல் செட்டிங்ஸ்லேயே சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செக்மெண்ட்டை கட் அண்ட் ட்ரிம் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வீடியோவில் நிறைய பேசுவோம், பட் அதில் நமக்கு தேவையான இன்ஃபோ மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே ட்ரிம் தான். அண்ட் எடிட் பண்ணும்போது எந்த பிளேஸ்ல வேற கிளிப்ஸ் ஆட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஃபைனல் எடிட் அப்போ கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்றது. டெக்ஸ்டோட செட்டிங்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க டெக்ஸ்ட்டை பொசிஷன் அண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். அண்ட் அது எந்த பிளேஸ்ல வேணுங்கிறதையும் அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ராக்கிங். உங்களுக்கு எந்த ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி மவுஸ்ல ரைட் கிளிக், அதுல ஓப்பன் இன் ஃபியூஷன் ஒரு ஆப்ஷன், தென் ஃபியூஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். தென் ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் டேப் கிளிக் பண்ணா சர்ச் பார் வரும், அதுல ட்ராக்கர். ஸ்கிரீன்ல ஒரு ட்ராக்கர் பாயிண்ட் வரும். எந்த சப்ஜெக்ட் ஸ்கிரீன்ல ஈஸியா ட்ராக் பண்ண முடியுதோ அந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஆப்ரேஷன்ல மேட்ச் மூவ் ஆப்ஷன், அப்போதான் நீங்க டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மேட்ச் ஆகும். தென் டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ட்ராக்கரோட கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த சைஸ், கலர், பொசிஷன் செட் பண்ணி ப்ளே பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் வீடியோல ட்ராக் ஆயிருக்கும். கைஸ், எனக்கே இதை எடிட் பண்ணும்போது ஒண்ணுமே புரியல, உங்களுக்கும் புரியல, எனக்கு திட்டாதீங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றது. மெயின் வீடியோ லேயரை டூப்ளிகேட் பண்ணி ஓவர்லேவா யூஸ் பண்ணிக்கணும். டூப்ளிகேட் பண்ண லேயர்ல தான் நம்ம சப்ஜெக்ட்டை தனியா ரிமூவ் பண்ண போறோம். கலர் பேஜ்ல போய் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஆல்ஃபா அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் டிரான்ஸ்பரண்ட் லேயர் கிரியேட் ஆகும். அண்ட் அதை வீடியோவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் விண்டோ ஆப்ஷன்ல பென் டூல் யூஸ் பண்ணி நீங்க எந்த ஏரியாவை தனியா ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டிரா பண்ணணும். அண்ட் அந்த பாயிண்ட்டை ஃபினிஷ் பண்ணதும் அந்த ஏரியா மட்டும் தனியா ரிமூவ் ஆயிடும். அண்ட் தென் நீங்க அதையும் ட்ராக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியா ட்ராக் ஆயிடும். இதோட ஃபைனல் ஸ்டெப்பா இப்போ நீங்க மெயின் லேயருக்கும் கட் பண்ண ஓவர்லேக்கும் நடுவில் டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணும்போது உங்க டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். இஃப் இன் கேஸ் இது உங்களுக்கு புரியலனா என்னோட டீச்சிங் ஸ்கில்ஸ் அவ்வளோ வஸ்டா இருக்குனால நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த மாதிரி கவர் பிக்ஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.